இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல அப்ளிகேஷன் எண்ட் டேட்க்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 999 வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது 19th ஜனவரி 2026. எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8th February 2026. இது என்ன போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 அப்படின்ற போஸ்ட்டுக்கு இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். இது இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு அப்ளிகபிள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு சொன்ன மாதிரி 19th ஜனவரி அனௌன்ஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட எண்ட் டேட் 8th February 2026. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா 8th Februaryக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. இதில் ஃபீஸ் இருக்குது. ஃபீஸும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸ் தான். ஸோ இந்த 999ஓட பிரேக்கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பவுமே கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி வந்து அந்த ரிசர்வேஷனை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 308 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. பிசிக்கு 264 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம்க்கு 35 வேகன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு 200 வேகன்சி, எஸ்சிக்கு 152 வேகன்சி, எஸ்சிஏக்கு 30 வேகன்சி, எஸ்டிக்கு 10 வேகன்சி. ஸோ டோட்டலாக 999 இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் வந்து 1/7/2026 கட் ஆஃப் டேட்டா வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு அதர் ஒரு 6 months வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது எல்லாருக்குமே 18 வயசு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மாத்திரம் 34. ஜென்ரல் கேட்டகரியே உங்களுக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 44. அதில் ஜென்ரல் கேட்டகரியில் விடோவாக இருந்தால் உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி இருக்க விடோ எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து 60 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது 1/7/2026 அன்னைக்கு 60 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் ரன் பண்ணுற அந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நர்சிங் அசிஸ்டண்ட்டோட ட்ரைனிங் கோர்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதுதான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் அப்படின்றது நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட ஏஜோ இல்லை குவாலிஃபிகேஷனோ அதே மாதிரி உங்களோட கேட்டகிரியோ என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு மாத்திரம் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான டெஸ்ட்டும் கிடையாது. இதை தவிர வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நர்சிங் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதில் வந்து 60 or above 60% மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எல்சி 10th 12th இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது 40 or 40க்கு மேலே பர்சன்டேஜ் மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி அதாவது டிடபிள்யூனா விடோஸ் இவங்களுக்கு 300 ஃபீஸு. மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் 600 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் தான். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.mrb.tn.gov.in. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிங்க. நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் இல்லாமல் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு அந்த டிக்ளரேஷனை டைப் பண்ணியோ இல்லை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் அதை சைன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே படித்து பார்த்துட்டு அது எல்லா அவங்க கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒரு லிங்க் இருக்குது. அதை போய் டச் பண்ணிங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபீல்டையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ வேறு எந்த டிஃப்ரென்ஸோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் படி உங்களுடைய அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் அதே மாதிரி பர்சனல் இமெயில் ஐடி கொடுங்க.
இந்த குடுக்கும்போது நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அத வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்க செலக்ஷனா, நீங்க உங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுறாங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த இமெயில் ஐடியும், மொபைல் நம்பர்லயும் மாத்திரம் தான் குடுப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடும்போது, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க என்ன வந்து அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணியிருக்கீங்களோ, அது இல்லாம உங்கள ஏஜ் ப்ரூஃப் பண்றதுக்கானது, ஆதார் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒரிஜினலா எடுத்துட்டு போணும். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றது இல்லாம இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் யாருக்காவது இந்த அ இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். இந்த சேனல் வந்து ஃபர்தரா யாருக்காவது யூஸ் ஆகும். அ வேற என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஃபர்தரா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனலோட லிங்க்க ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.